அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரம். இதெல்லாம் வந்து தேவுக்கு 6 months முடித்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இதை வந்து பத்திரமா எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கதிருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது இதை எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணாமையே வச்சுருந்ததுனால ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் டைமாக இருந்துச்சு. எங்களுக்கு பேக்கிங் சோடா இல்லை வினிகர் எதுவுமே வாங்கறதுக்கான சான்சஸே இல்லை. கம்ப்ளீட் லாக்டவுனில் இருந்தோம். ரொம்ப யோசித்ததில் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த பொருள் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விபூதி, திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குங்குமம் கலந்து வச்சதுனால அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே நல்லாவே க்ளீன் ஆச்சு. முதல்ல தண்ணியில் இந்த மாதிரி எல்லாம் நினச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ வச்சு எல்லாம் நல்லா தேய்ங்க. நம்மளோட கையிலேயே தேய்ச்சா போதும். எந்த ஒரு ஸ்க்ரப்பு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. ஸோ நம்ம கையிலேயே தேய்ச்சிருந்தாலே போதும். இது நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பாத்திரம்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சது. ஸோ அதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அது நல்லா தொட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். நான் எல்லாத்துக்கும் தேய்ச்சிட்டு இதை கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஐட்டம்ஸும் இல்லை. வினிகர், பேக்கிங் சோடா அதெல்லாம் கண்டிப்பாக போடணுன்னு அவசியமே கிடையாது. இந்த திருநீர் இல்லை திருநாறு இல்லை விபூதி எதுனாலும் சொல்லுவாங்க, இது இருந்துச்சுனாலே போதும். வெள்ளி பாத்திரம் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும். இது ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். தேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கதிருக்கும் வந்து இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால என்ன பண்ணுறது, இந்த லாக்டவுன் டைமில் வேறு எதுவுமே வாங்க முடியாமல் க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது தான் டக்குன்னு இந்த ஐடியா கிடச்சிச்சு. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பெஸ்ட் மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளி பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃபாக எடுத்து வைக்கிறதுக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடையிலே கேட்டேன். இந்த சில்வர் ஜுவல்லரி ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் கிடைக்கிற கடையிலே வந்து கேட்டேன். அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உட்டன் கபோர்ட்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னாங்க. வேறு பாத்திரத்தோடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை வைக்கக்கூடாது. நம்ம ஒன்ஸ் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அட்டை டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ விபூதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோல்கேட் பவுடர் இருக்கும் இல்லையா, பேஸ்ட் கிடையாது, பவுடர் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டிப்பையும் வந்து அந்த கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கருப்பாக ரொம்ப வந்து ஷேடே வந்து மாறி இருந்துச்சு. பாருங்கள் புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. நான் ரொம்பலாம் வந்து ஸ்க்ரப் பண்ணல. ஸ்பூன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த கிண்ணம். ஸோ விபூதி மட்டும் தான் வச்சு தேய்ச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.